அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய 13,250 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இவர்களுக்காகவே என்ன சொன்னேன்னா தேடி தேடி எதையாவது என்ன சொன்னேன்னா ஒரு புது விஷயத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒவ்வொரு நாளும் அந்த சப்ஸ்கிரைபர் கூட கூட ஒரு எண்ணம் வந்துடுது. இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கால் பாதம் படுகின்ற இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உங்களுடைய கால் பாதம் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு லக்கணமாக சொல்கிறேன். இப்போ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க. இது லக்கணத்துக்கு மட்டும்தான், ராசிக்கு கிடையாது. தனுசு லக்கணத்தோடைய 12ஆம் பாவம் தான் உங்களுடைய பாதம். 12ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் தான் அவன் 2 காலு. அந்த பாதம் படும் இடம் என்ன சொல்லலான்னா விருச்சிகம். 12ஆம் பாவம் தனுசுக்கு 12ஆம் பாவம் விருச்சிகம். அங்கே கேது செவ்வாய் என்ன சொல்லலான்னா ஆட்சி. கேது உச்சம், செவ்வாய் ஆட்சி. அப்போ இவர்களுக்கு தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு முருகனுடைய கடாட்சம் உண்டு. ஏன்னா அவன் பாதம் படுற இடம் என்ன சொல்கிறான்னா விருச்சிக வீடு. மரண பயம் விலகும். முடிஞ்ச வரை என்ன சொல்கிறான்னா இவர்களுக்கு துறவு எண்ணிக்கை கண்டிப்பாக உண்டு. ஆன்மீகம் இவர்களுக்கு கண்டிப்பாக சித்திக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா அப்போ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுடைய 12ஆம் பாவம் விருச்சிக வீடாக இருக்கிறதுனால அவர்களுடைய பாதம் அங்கே தான் இருக்குது. அதனால் இவர்களுக்கு முருகனுடைய கடாட்சம் கிடைக்கும். உங்களுடைய பாதம் படுகின்ற இடம் விருத்தி அப்படின்னா கிடைக்கும், பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் பாவம் மிதுனம். அந்த 12ஆம் பாவம் புதன் வீடு ஆட்சி. இவர்களுக்கு கல்வி விருத்தி உண்டு. ஏன்னா இவர்களுடைய பாதம் படுகின்ற இடம் என்ன சொன்னால் மிதுன வீடு, அது புதன் ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி விருத்தி உண்டு. அதுக்கடுத்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆவது வீடு சூரியன். அப்போ சூரியனுடைய வீடே இவர்களுக்கு பாதமாக வருகின்ற காரணத்தினால் புகழ், வெற்றி, உயர்வு, நோய் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். பரீட்சித்து பாருங்கள். அதற்கடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு 12ஆவது வீடு தனுசு. அந்த வீடு குருவோடைய வீடு ஆகும். அப்போ அங்கே குரு ஆட்சி ஆகிறார். அப்போ என்ன சொன்னா குருவருள் இவர்களுக்கு பெருகி பாவம் விலகும், அந்த இடம் புனிதமாகும். அப்போ மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பாதம் என்று சொல்லக்கூடியது தனுசாக வருகின்ற காரணத்தினால இவர்களுக்கு குருவோடைய கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. அதற்கு அடுத்து என்ன சொன்னா மீன லக்கணம். மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் வீடு கும்பம், சனி ஆட்சி. இந்த மீன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் இவர்களுடைய பாதம் என்ன சொல்கிறாருன்னா கும்பமாக வருகின்ற காரணத்தினால் இவர்கள் தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. இந்த லக்கணக்காரர்கள் நம் இடத்திற்கு வந்தால் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவன் நம்ம இடத்திற்கு வந்தால் நம்மளுடைய விருச்சிக வீடு வலிமையாகும். ஒரு கடக லக்கணத்துக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய மிதுன லக்கணம் மிதுன வீடு நன்றாகும். ஒரு மகர லக்கணத்துக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா அந்த நமக்கு எது குரு வீடோ அந்த குரு வீடு ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தோம்னா நமக்கு கும்பம் எந்த வீடோ, ஏன்னா அவனுடைய பாதம் அந்த கும்ப வீட்டில் படும், அது நமக்கு கும்ப வீடு எந்த வீடோ அந்த வீடு விருத்தியாகும். பாதம் பட்ட இடம் விருத்தியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது.
அதனால தான் பாத யோகம்னே ஒன்று உண்டு. அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் பாவம் வந்து என்ன சொன்னோன்னா மகரம், அது சனிக்கு ஆட்சி வீடு. அப்போ தொழில் விருத்தி உண்டு. ஆமாம், அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து தொழில் விருத்தி உண்டு. அந்த இடத்துல குரு நீசமாகிறாரு. அப்போ கும்பலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களை வீட்டுக்கு கொண்டு வரலாம், வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. தொழில் ஸ்தானத்துக்கு கூட்டு போனீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா தொழில் விருத்தி ஆயிரும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 10ஆம் இடமாக வர்றதுனால. ஆனால் குரு நீசம், அங்கே புனிதம் கெட்டு போயிடும். அதனால் வீட்டுக்கு கூட்டு போகாதீங்க. அதனால் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே 12ஆம் பாகம் மகரமாக வருகின்ற காரணத்தினால் தொழில் விருத்தி உண்டு. இதை பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் வீடு வந்து துலாம், அங்கே சனி உச்சம், பணம், சுக்கிரன் ஆட்சி, அரசு புகழ் எல்லாமே உண்டு. ஆனால் சூரியன் அங்கே நீசமாயிடுறார். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரன் சார்ந்த விஷயத்தையும் சனி சார்ந்த விஷயத்தையும் நாம் நல்லா அனுபவிச்சிடலாம். சூரியன் சார்ந்த விஷயம் வந்து விருச்சிக லக்கணத்துக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது அவருடைய பாதம் படுகின்ற இடம் வந்து துலாமாக இருக்கின்ற காரணத்தினால் 2 லாபங்கள் இருக்கிறது, ஒரு நஷ்டம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிடுங்க. அதுக்கடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா 12ஆம் பாவம் என்பது கன்னி. அப்போ 12ஆம் வீடு வந்து புதன், அது கால் பாதம். அப்போ கல்வி, தொழில், தகவல் தொடர்பு, சீட்டு, வட்டி தொழில், நகைக்கடன், ஊரில் உள்ள பணம் நகை முழுவதும் இவர்கள் கால் வைத்த இடத்தில் வந்துடும். காரணம் வந்து என்ன சொன்னான்னா அது காலபுருஷனுடைய 6ஆம் இடம், இவர்களுக்கு 12ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால புதன் வந்து அங்கே ஆட்சி ஆயிடுறார். அவருக்கு மூல தெரியணும். இவங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கல்வி, தொழில், தகவல் தொடர்பு இதன் மூலமாக வந்து என்ன சொன்னான்னா பொருளாதார வலிமை அடைந்து விடுவார்கள். அங்கே சுக்கிரன் நீசம். அப்போ சுக்கிரன் நீசம்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் வீடு வந்து என்ன சொன்னா கடகம். அங்கே குரு வந்து உச்சம், சந்திரன் ஆட்சி. அப்போ குரு உச்சமாகின்ற காரணத்தினால் இறையருள் கிடைக்கும், ப்ளஸ் தோஷம் விலகி உயர்ந்த நன்மை கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்த யாருமே இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது நம்மளுடைய கடகம் என்று சொல்ல வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க 2 ஆதாயம் கிடைக்கும். ஆனால் ஒரு நஷ்டம் உண்டு. செவ்வாய் அங்கே நீசமாயிடுறார். சில நேரங்கள் உங்களுடைய செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தை வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வருகிறதோ அந்த இடம் பலவீனப்படும். அப்போ 2 ஆதாயம், ஒரு மைனஸ் இருக்கிறது. அதை கவனமாக பயன்படுத்தணும். அதற்கடுத்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா 12ஆம் வீடு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிஷபம். அப்போ அங்கே சந்திரன் உச்சம். அன்பு, அமைதி, தாய்மை, ஒற்றுமை, செல்வம், நீர்வளம் பெருகும். கண்டிப்பாக பெருகும். இவர்களை வைத்து நீரோட்டம் பார்க்க நீர் ஆறாக ஓடும். அப்போ என்ன சொன்ன மிதுன லக்கணத்துக்காரனை நீரோட்டம் பார்க்கிற நபராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய 12ஆம் பாவம் வந்து ரிஷபமாக வந்து ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகின்ற காரணத்தினாலும் சுக்கிரன் ஆட்சி வருகின்ற காரணத்தினாலும் வலிமை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அங்கே ராகு நேசமாகிறார். அவரையும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். அதனால் மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாரிடத்தில் கால் கொண்டு வைத்தாலும் அங்கே வந்து ஒரு வளமையான எதிர்காலம் உருவாகும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். 2 நன்மை இருந்தாலும் ஒரு தீமை இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 12ஆம் வீடு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசம். அங்கே சூரியன் உச்சம். இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்க யார் வீட்டுக்கு போனாலும் அங்கே நோய்,
அந்த வீட்டில் வந்து கஷ்டம் பிரச்சனை இருந்ததுன்னா அது அடியோடு விலகிடும். என்ன காரணம்னா 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா அங்கே சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அரசாங்கத்தால் சில நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சனி வந்து அங்கே நீசமாகிற காரணத்தினால தொழில் மைனஸ் ஆகும். செவ்வாய் சூரியன் வந்து வலிமை இருக்கிறதுனால இந்த மாதிரி பாதம் படுவது நன்மைகளை கொடுத்துரும். அதற்கடுத்து மேச லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 12ஆம் இடம் வந்து மீனம். இங்கே சுக்கிரன் உச்சம், புதன் நீசம். அப்போ புதன் நீசமாக இருக்கிற காரணத்தினால அறிவு கெடும். மேச லக்கணத்துக்காரன் எங்கே போனாலும் அங்கே வந்து புதன் என்று சொல்லக்கூடிய அறிவு கெட்டுவிடும். ஆனால் சுக்கிரன் உச்சம், அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் சண்டை சத்தம் பிரச்சனைகள் தன்மைகள் இருந்தது என்று சொன்னால் இந்த 12ஆம் பாவத்தில் வந்து அவர்களுக்கு சுக்கிரன் உச்சமாகின்ற காரணம் சண்டை சத்தம் குறைஞ்சு கணவன் மனைவி அந்யோன்யமாயிரும். ஆனால் அறிவு மட்டும் கெட்டு போயிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு லக்கணத்திற்கு 12ஆம் பாவம் தான் பாதம். அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எந்த கோவிலோ, இப்போ தனுசு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விருச்சிகம் வந்து என்ன சொன்னால் 12ஆம் பாகமாக வருகின்ற தனுசு லக்கணத்துக்காரன் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தானா அவனுக்கு யோகம் உண்டு. துலா லக்கணத்துக்காரன் வந்து என்ன சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தானா அவனுக்கு யோகம் உண்டு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறான், ரிஷப லக்கணத்திற்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து விசேஷம் உண்டு. ப்ளஸ் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் விசேஷம் உண்டு. சிம்மலக்கணத்துக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணினான் என்று சொன்னால் அங்கே குரு உச்சம் சூப்பராக இருக்கும். சிம்மலக்கணத்துக்காரன் வந்து அம்மன் வழிபாடு பண்ணினான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த இடமே விருத்தி ஆயிரும், அவனும் விருத்தி ஆயிரும். அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 12ஆம் பாவத்திற்குண்டான அந்த வந்து என்ன சொன்னால் அந்த வீட்டோடைய கிரகத்துக்குண்டான தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும், நீங்கள் இன்னொரு இடத்திற்கு போனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற கிரகங்கள் அந்த ஆட்சி உச்சமாக இருப்பதனால் பலனும் உண்டு. அதே நீசமானாலும் அந்த மைனஸும் உண்டு. இதில் ரெண்டிலும் மைனஸும் உண்டு, பலன் உண்டு. இதை தெரிந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சேமமான நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கெல்லாம் தொழிலக்கணும். நான் யாருக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னேன்னா எந்த காரியத்தை செய்து கொடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகிடும். காரணம் வந்து என்ன செய்ய, எனக்கு புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 12ஆம் வீடாக வருகின்ற காரணத்தினால் இது நாள் வரைக்கும் நான் 17 டாக்டர்கள் அனுப்பி வந்து என்ன சொன்னேன், 17 பேரில் வந்து என்ன சொன்னான்னா நிறைய பேர் சம்பாதிக்க வந்துட்டான். அப்போ என்ன காரணம், நம்மளுடைய பாதம் எங்கே பட வேண்டுமோ அந்த இடத்தில் பட்டாலும் அந்த கோவிலுக்கு நாம் போனாலும் அந்த கோவிலும் விருத்தியாகும். நம் சார்ந்த விஷயத்தில் நம்முடைய 12ஆம் பாவத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான கிரகத்தை வந்து நாம் பயன்படுத்தினால் மற்றவர்களுக்கும் பலன் உண்டு. புதன் என்று சொன்னால் கல்வி. அது மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.